வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஈஸியா பண்ணக்கூடிய, வெயிலே அவசியம் இல்லாத ஒரு வத்தல் ரெசிபி பார்க்க போறோம். எந்த அளவுக்கு முறுமுறுன்னு இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்களேன், அப்படியே தூள் தூள் ஆற அளவுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்கு. இதுக்கு பெருசா நமக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் எதுவுமே இருக்காது. நினைச்ச நேரத்துல பண்ணிடலாம். மாவு ஜவ்வரிசியும் நம்ம உப்புமாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரவா இருக்கு இல்லையா, அதுவும் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு கூழ் வத்தல். இந்த புளியற வேலை அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஃபேன் கீழே 3ல இருந்து 4 நாளுக்குள்ள பர்ஃபெக்டா காஞ்சிரும். 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது, சூப்பரா இருக்கும். தண்ணியோட அளவு எல்லாமே கரெக்டா நான் சொல்றேன், அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணா கூட இந்த வத்தல் அவ்வளோ சூப்பரா வரும். சாம்பார் சாதம், கலந்த சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஜஸ்ட் டீ டைம்ல கூட நம்ம சாப்பிட்டா கூட அதுவும் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க, நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஈஸியா வெயிலே தேவையில்லாத அழகா ஃபேன் கீழே காய வச்சு மொறுன்னு டேஸ்டியான வத்தல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு ஜவ்வரிசி, அதாவது மாவு ஜவ்வரிசி அப்படின்னு வரும் இல்லையா, பாருங்க இந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இது எடுத்துக்கணும். இதே கப்ல 1 கப்பு ரவா, நம்ம உப்புமா எல்லாம் பண்றதுக்கு யூஸ் பண்ற ரவா, இது ரெண்டும் ஈக்குவலா எடுத்துக்கணும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜவ்வரிசியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட ரவாவும் சேர்த்து இதை முடிஞ்ச வரைக்கும் ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த வத்தலுக்கு தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியம். நம்ம 1 கப்பு ரவாவும் 1 கப்பு ஜவ்வரிசியும் சேர்த்துருக்கோம். இந்த 2 கப்புக்கு 18 கப்பு தண்ணி. இந்த கப்பில் தானே நம்ம ரவாவும் ஜவ்வரிசியும் அளந்துக்கிட்டோம். இதே கப்பில் 18 கப்பு தண்ணி சேர்க்கணும். ஆல்ரெடி இந்த பவுல்ல நான் 17 கப்பு சேர்த்திருக்கேன். இது 18வது கப்பு. இந்த மாதிரி தண்ணியை அளந்து ஒரு பவுல்ல எடுத்துக்கிட்டு நமக்கு தண்ணி தேவையான போதெல்லாம் நம்ம இதுல இருந்து எடுத்து யூஸ் பண்ணணும். டோட்டல் அளவை நம்ம முன்னாடியே அளந்து எடுத்துக்கணும். ஜவ்வரிசியையும் ரவையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்க, ரொம்ப ஃபைன் பவுடரா அரைக்க முடியாது, லேசா ஒரு கொரக்கொரப்பு இருக்கதான் செய்யும். இதை சலிக்க வேண்டியதில்லை, நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அளந்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம இந்த அரைச்சிருக்கோமே ரவாவும் ஜவ்வரிசியும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். கட்டி தட்டாம நல்லா கரைச்சிக்கணும். தண்ணி எவ்வளோ தேவைனாலும் நம்ம அளந்து வச்சிருக்கிற தண்ணியை தான் நம்ம எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ராவா தண்ணி சேர்த்துடக்கூடாது. தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. இந்த மாதிரி தண்ணியா கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். இதை ஒரு தட்டு போட்டு மூடி சைடில் எடுத்து வச்சிடலாம். நம்ம ரவாவும் ஜவ்வரிசியும் அரைச்சோம் இல்லையா, அதே மிக்சி ஜாரில் நான் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், இந்த வடாத்துக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து கம்மியாகவே போட்டுக்கோங்க. கடைசியில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம வேணா சேர்த்துக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் ட்ரையாக அரைச்சி எடுத்துட்டோம்னா ஓரளவு பச்சை மிளகாய் மசிஞ்சிடும். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைக்கணும். அந்த தண்ணி சேர்த்து அரைக்கிறதுக்கு நம்ம அளந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இந்த தண்ணியை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ மீதி இருக்கிற தண்ணியை நம்ம ஸ்டவ்ல வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம பச்சை மிளகாய் உப்பு எல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியே கொஞ்சம் மிக்சி ஜாரில் விட்டு நல்லா கலந்து சேர்த்துருவோம். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கரைச்சி வச்சிருக்கிற ஜவ்வரிசி ரவையை தண்ணியில் சேர்த்துக்கிட்டே அப்படியே கலந்துக்கிட்டே வரணும். அப்போதான் கட்டி தட்டாமல் இருக்கும். இது கை விடாமல் நல்லா கிளறணும். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும். இது நல்லா வெந்து வரதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி தட்டாமல் வரும். பாருங்க, இப்போயே நல்லா வேக ஆரம்பிச்சாச்சு. நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இது கொஞ்சம் திக்காக இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் அது வேகணும். பாருங்க, நல்லா வெந்தாச்சு. கலர் பார்த்தாலே நமக்கு தெரியும். நல்லா அப்படி ஷைனிங்காக வந்துடும். பாருங்க, பர்ஃபெக்டா வெந்திருக்கு. கொஞ்சம் கூட கட்டி தட்டலை. நம்ம கிளறும் போது கரண்டியால அடியிலேருந்து கிளறணும். அப்போதான் அடி பிடிக்காம இருக்கும். இப்போ இது ரெடி ஆயாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஜீரகத்துக்கு பதிலாக எள்ளு கூட சேர்க்கலாம், அதுவும் வாசனையா இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது இப்படியே இருக்கட்டும். இதில் இருக்கிற ஹீட்லையும் இதில் இருக்கிற ஸ்டீம்லையும் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் சூடாறியாச்சு. ரொம்ப கொதிக்க இல்லை, ஆனால் கொஞ்சம் சூடாக தான் இருக்கு. கன்சிஸ்டன்சியும் பாருங்க கரெக்டாக இருக்கு. இப்போ இதில் பாதி லெமன் புழிஞ்சிக்கலாம்.
நீங்க ஜூஸா வச்சிருக்கீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். லெமன் புளியறதுனால டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். லேசான ஒரு புளிப்பு இருக்கும். வடாம் வறுத்தோம்னா நல்லா வெள்ளையாவும் வரும். இந்த வடாம் போடுறதுக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு காட்டன் துணி எடுத்துட்டு இருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி ரெட்டையா எடுத்துட்டு இருக்கேன். நல்லா நனைச்சிட்டு புழிஞ்சி இந்த மாதிரி நம்ம விரிச்சுக்கணும். மொத்த மாவுல இருந்து கொஞ்சமா இந்த மாதிரி பாத்திரத்துல நமக்கு எடுத்துட்டு, இந்த சட்னி ஸ்பூன்லாம் வரும் இல்லையா, சின்ன ஸ்பூன் குழிக்கரண்டி, இதை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு குட்டி குட்டியா அப்படியே விட வேண்டியதான். நம்ம ஜவ்வரிசி வத்தல் விடுற மாதிரி நம்ம அப்படி விட்டோம்னா தானா ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா, அது போதும். நம்ம அப்படி திரும்ப அப்படி ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னா காஞ்சதுக்கு அப்புறம் கிராக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம கொஞ்சம் சூடா இருக்கும் போதே இந்த வடாத்தை வந்து பண்றோம். இது அப்படியே ஃபேன் கீழே நமக்கு அழகா காஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம பண்ணிக்கணும், இல்லைன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். பாருங்க, ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே நிற்குது. சின்ன சின்னதாகவும் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா அப்படி குட்டியா பண்ணிக்கலாம். வெயில வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். வெயில போட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் காஞ்சிரும். ஃபேன் கீழே அப்படின்னா ஒரு 3 நாள்லயே நமக்கு காஞ்சிரும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, நம்ம போட்ட வடாம் வந்து 2 நாள்ல நல்லாவே காஞ்சிருக்கு. இதே நம்ம பிளாஸ்டிக் ஷீட்னா தானா வந்துடும். இப்போ நம்ம துணி அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சு எடுத்துக்கணும். எப்படி வந்து தண்ணி தெளிச்சு நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த துணியோட பேக் சைடில் இந்த மாதிரி தண்ணியை நம்ம தெளிச்சுக்கணும். மொத்த துணிலையும் தெளிக்காம கொஞ்சம் கொஞ்சம் ஏரியாவா அப்படி தெளிச்சுட்டு கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கணும். தண்ணி தெளிச்சுட்டு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்க, இப்படி லேசா துணியை அப்படி இழுத்தீங்கன்னா மேலே அப்படி எழும்பி வந்துடும். அப்படியே இழுத்துற வேண்டியதான். லேசா அப்படி துணி அப்படி புழிச்சு இழுத்துட்டு இப்படி பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், தானா வந்து இந்த வடம் வந்து எடுக்கிறதுக்கு வந்துடும். பாருங்க, கொஞ்சம் கூட உடையாம அழகா ஃபுல்லா எடுக்க வருது. பாருங்க பாருங்க, இன்னொன்னு நான் எடுத்து காமிக்கிறேன். லேசா அப்படி துணியை இழுத்துட்டு இப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தானாவே எழும்பி வந்துடும். ரொம்ப போட்டு ஃபோர்ஸா நம்ம இழுக்கணும்னு அவசியமே இருக்காது. பாருங்க, கொஞ்சம் கூட உடையாம நல்லா முழுசா எடுக்க வருது. நம்ம போட்ட ஜவ்வரிசி ரவா வடம் வந்து நல்லா காஞ்சாச்சு. காயத்துக்கு வந்து இது 3 நாள் எடுத்திருக்கு. பாருங்க, இப்படி கல நல்லா காஞ்சிருக்கு. பாருங்க, இப்ப நம்ம பொரிச்சு பார்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயாச்சு, நம்ம வடாம் பொரிச்சுக்கலாம். பாருங்க, எப்படி சீவி நல்லா பொரியுது. நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம். பாருங்க, எப்படி சத்தம் கேட்குது பாருங்க. நல்லா மொறுமொறுன்னு சூப்பரா இருக்கு. வடாம் பாருங்க எப்படி நல்லா சீறி பொரிஞ்சிருக்கு. நம்ம வந்து இந்த சைஸ்ல வடாம் போட்டிருக்கோம். எந்த அளவுக்கு பெருசா பொரிஞ்சிருக்கு பாருங்க. உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்களேன், அப்படியே தூள் தூள் ஆற அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. நம்ம வடாம் வந்து ஈஸியா எப்படி பண்றது, வெயில் இல்லாம எப்படி காய வைக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம். எப்படி சீறி பொரியுது அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம். இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மொறுமொறுன்னு செம்ம சூப்பரா இருக்கு. அப்படியே வாயில வந்து அப்படியே வெண்ணெய் மாதிரி கரையுது. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப டேஸ்டாவும் பண்ணக்கூடிய ரவா ஜவ்வரிசி வத்தல் இதே மாதிரி இதே அளவுகளோட பண்ணி பாருங்க. பர்ஃபெக்டா அமையும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.